ஒரு ஊரில் மக்கள் ஒரு மரத்தை வணங்குவதை பார்த்த ஒரு மனிதர் கோபம் தாங்காமல் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு கழுதையின் மீது ஏறி அந்த மரத்தை வெட்டுவதற்காக புறப்படுறாரு. வழியில இப்ளீஸ் அவரை பார்த்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறான். மக்கள் ஒரு மரத்தை வணங்குறாங்க, வேரோடு அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இப்ளீஸ், நீங்க ஏன் இந்த பிரச்சனையில தலையிடுறீங்க? யார் இந்த தவற செய்கிறாங்களோ அவங்க அதற்கான விளைவை அனுபவிப்பாங்க அப்படின்னு இப்ளீஸ் சொல்றான். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து சண்டை வருது. சண்டையில 3 முறை அந்த மனிதர் வெற்றி அடைகிறாரு. அப்போது இப்ளீஸ், இந்த மனிதர் நாம் சொல்றத கேட்க மாட்டாரு அப்படின்றத உணர்ந்து இதை தடுப்பதற்கு வேறு வழியை சிந்திக்கிறான். மறுபடியும் இப்ளீஸ் சொல்றான், இந்த வேலையை விட்டுவிட்டால் தினமும் 4 தங்க காசுகள் கிடைக்கும், தினமும் காலையில் உங்கள் படுக்கைக்கு கீழே கிடைக்கும் அப்படின்னு இப்ளீஸ் சொல்றான். அவர் உண்மையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, கிடைக்கும் என்று இப்ளீஸ் சத்தியம் செய்கிறான். அந்த மனிதரும் வீட்டிற்கு திரும்பி போயிடுறாரு. தினமும் 4 தங்க காசுகள் படுக்கைக்கு கீழே கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சில நாட்களுக்கு பின்னாடி ஒரு நாள் காசு வரல, மறுநாளும் அதே மாதிரி காசு வரல. இதனால கோபமடைந்த அந்த மனிதர் கோடாரியை எடுத்துக்கொண்டு மரத்தை வெட்டுவதற்காக மறுபடியும் புறப்படுறாரு. வழியில இப்ளீஸ் அவரை பார்த்துடுறான். எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்க அந்த மரத்தை நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இப்ளீஸ் சொல்கிறான், இதை உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல நீங்கள் அல்லாவிற்காக மரத்தை வெட்ட போனீங்க. நான் என் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி தடுத்தாலும் அதை தடுத்திருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் அல்லாவிற்காக போகலை, மாறாக 4 தங்க காசுக்காக போறீங்க. நீங்கள் இப்பொழுது முன்னால் அடியெடுத்து வைத்தால் நான் விடமாட்டேன், உங்கள் தலையை சீவி விடுவேன் என்று இப்ளீஸ் சொல்கிறான். வேற வழி இல்லாமல் அந்த மரத்தை வெட்டும் எண்ணத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்புகிறாரு அந்த மனிதர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு செயலை எந்த பயனும் இல்லாமல் அல்லாவிற்காக நாம் செய்யும்போது அல்லாஹ் நம்மளோட கடைசி வரைய உதவியாக இருப்பான். இதே ஒரு பயனை எதிர்பார்த்து நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து அந்த செயலை செய்ய விடாமல் பண்ணிடுவான்.